சீக்கிரம் எல்லாரும் உட்காருங்க. சீக்கிரம் உட்காருங்க. உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இப்போ இந்த ப்ரோகிராமை என்ஜாய் பண்ணுங்க. வாட்? இவங்கள யார ஷூட் பண்ணது? மை காட், இவங்க இறந்துட்டாங்க. இது எப்படி நடந்தது? என்னோட ஸ்பெஷலான பொருள் எங்க போச்சு? ஒன்னும் புரியலையே. ஏசிபி சாரோட டெஸ்கை செக் பண்ணவா? வேண்டாம் வேண்டாம், அவருக்கு இது தெரிஞ்சது அதுக்கப்புறம் என் தோலை உரிச்சு எடுத்துருவாரு. ஓ, நான் தேடிக்கிட்டு இருந்தது கிடைச்சிடுச்சு. ஏன் ஸ்பெஷல் பென் கிடைச்சிடுச்சு. ஒரு கவிஞனா இப்ப என்னுடைய அவதாரத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என்னாச்சு ஃப்ரெடி? என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? இது ரொம்ப பெரிய விஷயம் சார். அப்படி என்னப்பா பெரிய விஷயம்? அது என்னன்னு தான் சொல்ல. நீங்க கேக்குறீங்களேன்னு சொல்றேன் சார். இந்த இடத்துலயே நீங்க மட்டும்தான் என் கலைக்கு மரியாதை கொடுக்கறீங்க சார். என்னது கலையா? இங்க பேப்பர்ஸ் எதுக்கு போட்டு வச்சிருக்க? இத பேப்பர்ஸ்னு சொல்லாதீங்க சார். இது ஒரு கவிஞர் மனசுல இருக்கிற விலை மதிப்பில்லாத பொக்கிஷம். கவிஞருடைய பொக்கிஷமா? ஆனா இங்க கவிஞர் யாருமே இல்லையே. இங்கதான் இருக்காரு, இந்த பியூரோல உங்களுக்கு முன்னாடி நிக்கிறாரு. நீ கவிஞனா? எனக்கே தெரியல பாரு. சார், நான் ரொம்ப நல்ல நல்ல கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன் சார். அதை கேட்டீங்கன்னா நீங்க என்ன அப்படியே புகழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரையா ஊத்தும் சார். அப்படியா ஃப்ரெடி? சொல்லு. சொல்லவா? ஒவ்வொரு மாலையும் என் வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்து அஸ்தமிக்கிற சூரியனை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மாலையும் என் தோட்டத்துல நான் உட்கார்ந்து அஸ்தமிக்கிற சூரியனை பார்க்கும் பொழுது, இந்த சூரிய ஒளியோட பங்கஜும் போயிட்டான்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும் சார். பங்கஜா? பங்கஜ்காக நீ கவிதை எழுதிருக்கியா? பங்கஜ் ஞாபகமாவே இருக்கா? ஆமா சார், பங்கஜ நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சார். சார், அது மட்டும் இல்ல, இன்னொரு கவிதையும் எழுதியிருக்கேன். இன்னொரு கவிதை? அபிஜித் சார் அப்புறம் தாரிகாவை பத்தி. சரி, அதையும் சொல்லு. அபிஜித் சாருக்கு ஃபாரன்சிக் லேப் போறதுனா பிடிக்கும். அபிஜித் சாருக்கு ஃபாரன்சிக் லேபுக்கு போறதுனா பிடிக்கும். டாக்டர் தாரிகா கிட்ட கேஸ பத்தி பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா சில நேரத்துல, யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல டாக்டர் சாலும்கே அந்த இடத்துக்கு வந்துடுவாரு. இங்க பாரு ஃப்ரெடி, கவிதை ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கண்கள் இருந்து கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இதை நிறுத்திடு. வாய்ப்பே இல்ல. நான் இன்னும் 4 கவிதைகளை எழுதியிருக்கேன். அத அந்த சிவர்கிட்டே சொல்ல. இது சார் சார்
ப்ளீஸ் ஃப்ரெடி, போதும் போதும் ப்ளீஸ். தேங்க் காட் ஃபோன் வந்து என்ன காப்பாத்திருச்சு. ஹலோ, என்ன கொலையா? ஜெயில 2 கொலை நடந்திருக்கா? வாங்க சார், வாங்க. இவங்களோட உடம்புல எந்த இடத்துலயும் சின்ன காயத்தோட அடையாளமும் இல்ல. இவங்க 2 பேரும் குண்டடிப்பட்டு தான் இறந்திருக்காங்க. புல்லட் வெளியில வந்த மாதிரி தெரியல. கண்டிப்பா அது உடம்புக்குள்ள தான் இருக்கணும். சார், இந்த இடத்துல கன் இல்ல. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க ஷூட் பண்ணிக்கலன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க தற்கொலையும் பண்ணிக்கல. அப்படி இருந்தா கன் இங்க இருந்து இருக்கணும்ல. நிச்சயமா 3வது ஆள் யாரோ ஒருத்தர் தான் இவங்களை கொலை பண்ணியிருக்கணும். ஜெயில கொலையா? இது நடக்க சாத்தியமே இல்லையே. இவங்க கூட 3ஆவதா எந்த கைதியுமே இங்க இல்லையே. சார், அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜெயிலில் இருக்கிற ஸ்பெஷல் கைதிகள் 2 பேர் இன்னைக்கு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. எப்படி? ஷூட் பண்ற சவுண்ட் உங்க யாருக்குமே கேட்கலையா? இல்ல சார், ஃபங்க்ஷன்ல பாட்டு ரொம்ப சத்தமா இருந்துச்சு, அதனால எதுவும் எங்களுக்கு கேட்கல சார். எவ்வளவு சத்தமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் புல்லட் சவுண்ட் கண்டிப்பா கேட்டிருக்கும். சார், ஒருவேளை கன்ல சைலன்சர் இருந்திருக்கலாம்ல. அப்ப நீங்களாம் காவலுக்கு இருந்து கூட இந்த ஜெயிலுக்குள்ள யாரோ கன் எடுத்துட்டு வந்தாங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க இல்லையா? அதுவும் சைலன்சர் கன்னை வச்சு இவங்களை கொலை பண்ணிருக்கான். இல்ல சார், உள்ள யாருமே வரல. நாங்க 2 பேரும் வெளியே தான் காவலுக்கு நின்னுட்டு இருந்தோம். என்ன? ஆமா சார். ஷூட் பண்ண சத்தம் கேட்கல, உள்ள யாரையும் வரவும் விடலனா இவங்க 2 பேரும் எப்படி இறந்திருப்பாங்க? அப்ப ஃபங்க்ஷன்ல பாட்டு கேட்கறதுக்காக நீங்க 2 பேரும் அங்க போயிருக்கீங்க, அப்படிதானே? இல்ல சார், நாங்க இங்க தான் இருந்தோம். நீங்க வேணா ஜெயிலர் சார் கிட்ட கேளுங்க. இவங்க சொல்றது உண்மைதான். இவங்க 2 பேரும் இங்க தான் இருந்தாங்க. சார், நான் இந்த பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போறேன். விக்கி அப்புறம் சந்தன் இவங்க 2 பேர் டெட் பாடி பொசிஷனை பார்க்கும்போது அவங்கள ஷூட் பண்ற அந்த சமயத்துல அவங்க 2 பேரும் கண்டிப்பா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கணும். சார், ஒருவேளை ஷூட் பண்ணும்போது அவங்க தொங்கிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா எங்க இருந்து ஷூட் பண்ணாங்கன்னு நம்ம அதை கண்டுபிடிச்சாகணும். ஆனா ஒரு விஷயம், இவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கல, ஒருத்தரை ஷூட் பண்ணிக்கல. கண்டிப்பா 3ஆவதா ஒரு ஆள் தான் இவங்க 2 பேரும் ஷூட் பண்ணிருக்கணும். ஷூட் பண்ண அந்த சமயத்துல இந்த செல்லுல இவங்க 2 பேரை தவிர வேற யாருமே இல்ல. செல்லோட கதவு வெளியில தான் பூட்டி இருந்தது. சோ உள்ள வந்து ஷூட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெளியே இருந்து தான் ஷூட் பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அங்கிருந்து ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ற மாதிரி செய். பணத்தோட பொசிஷன்ல நீ படுத்துக்க. சார், என்னையா சொல்றீங்க? ஆமா, இங்க வேற யாராவது இருக்காங்களா என்ன? சரிங்க சார், நீங்க சொல்றீங்களேங்கிறதுனால நான் படுத்துக்கிறேன். ஃப்ரெடி, ரெடியா இருக்கியா? சார் 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 சார், ஒரு நிமிஷம். உண்மையிலேயே ஷூட் பண்ணிட மாட்டீங்களே? பயப்படாத, கன்ல புல்லட் இல்ல. இங்கிருந்து கன்னை உள்ள விடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். வெளியே இருந்து ஷூட் பண்ணியிருந்தா கூட ஆப்போசிட்ல இருக்கிற செவத்துல படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இந்த ஆங்கிள் இருந்து விக்கியையும் சந்தனையும் ஷூட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இங்கிருந்து ஷூட் பண்ணிருக்கவே மாட்டான். அப்படின்னா எங்க இருந்து ஷூட் பண்ணிருப்பான்? ஒருவேளை அங்கிருந்து. ஏன்னா அங்க இருந்தா, ஆனா அது ரொம்ப மேல இருக்கே சார். அதுல நெட் வேற இருக்கு. நீ சொல்றது சரிதான். நான் வேணா வெளியே போய் அங்கிருந்து செக் பண்ணி பாக்குறேன். நீ போய் ஜெயிலர் கிட்ட விசாரி. அவர்கிட்ட விக்கி அப்புறம் சந்தனை பத்தி எல்லாத்தையும் விசாரி. எழுந்துக்கவா? எந்திரிச்சு போய் ஜெயிலர் கிட்ட விசாரி. ஜெயிலர் சார், இந்த விக்கியும் சந்தனும் எந்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாங்க? இவங்க 2 பேரும் பேங்கர், பெரிய பணக்காரங்க இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் தேடி இருக்காங்க. இந்த மாதிரி கைதிகளை ஸ்பெஷல் செல்ல வைக்க மாட்டாங்களே? நீங்க சொல்றது சரிதான். பொதுவா நாங்க கொலையில ஈடுபடுற கைதிகளை மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் செல்லுல வைப்போம். அப்புறம் எதுக்கு அவங்கள ஸ்பெஷல் செல்ல வச்சிருந்தீங்க? இவங்க 2 பேரால நிறைய பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் யாரு கூடயாவது சண்டை, தகராறுன்னு ஏதாவது ஒண்ணு. அதனால தான் இவங்களை நான் ஸ்பெஷல் செல்லுல அடைச்சி வச்சிருந்தேன். தினமும் சண்டை போட்டுக்குவாங்களா? அப்படின்னா இந்த ஜெயிலுக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பா எதிரிங்க இருப்பாங்க. எந்த கைதிகளுக்கும் இவங்களை பிடிக்காது. ஜெயிலர் சார், கொலைய ஒரு கைதி தான் பண்ணிருப்பான்.
ஆனா சார், இவங்க செல்லுக்கு வெளியில 24 ஹவர்ஸும் செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தும் 2 கொலை நடந்திருக்கு. அதுதான் எப்படி எனக்கும் புரியல. இந்த ஜெயில கைதிகளை ரொம்பவே ஜாக்கிரதையா நாங்க பாத்துப்போம். அப்படி இருந்து 2 கைதிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாரையும் நாங்க கண்காணிச்சுட்டே இருப்போம். ஒரு விஷயம் விடாம எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். அப்படி இருந்தும் இந்த ஜெயில 2 கொலை நடந்ததை என்னால ஏத்துக்கவே முடியல. நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். ஏன்னா உங்க கண்காணிப்புல இந்த ஜெயில 2 கொலை நடந்திருக்கு. கைதிகளை பார்க்க விசிட்டர்ஸா யாரெல்லாம் வந்தாங்க அந்த லிஸ்ட் எனக்கு வேணும். சரி. வெளியில இருக்கிற இந்த ஜன்னல் ரொம்பவே ஹைட்ல தான் இருக்கு. இங்க மேல இருந்து ஷூட் பண்றதுக்கு கொலைகாரனுக்கு ஒரு பெரிய ஸ்டூல் இல்லைன்னா ஏணி கண்டிப்பா ஏதாவது தேவைப்பட்டிருக்கும். அப்படி பெரிய பொருட்கள் எதையும் இங்க கொண்டு வரதும் வெளியே எடுத்துட்டு போறதும் ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் எப்படி கொலைகாரன் மேல ஏறி இருப்பான்? ஒருவேளை அவன் மேல ஏறி இருந்தாலும் எப்படி ஷூட் பண்ணிருப்பான்? இந்த வலையை யாரும் எடுக்கவும் இல்லை, இதுல எந்த ஒரு ஹோலும் இல்லாம தானே இருக்கு. சார், நான் ஜெயிலர் சார் கிட்ட கேட்டு கைதிகளை பார்க்க வந்த எல்லா விசிட்டர்ஸோட லிஸ்டையும் வாங்கிட்டேன். வெரி குட். சொல்லுங்க தாரிகா. வாட்? என்ன தாரிகா, நீங்க என்ன ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. என்ன பண்றது ரஜத்? எனக்கு கிடைச்ச க்ளூவை வச்சுதானே நான் சொல்ல முடியும். இந்த 2 கைதிகளையும் வேற வேற ஆங்கிள் இருந்து தான் ஷூட் பண்ணிருக்காங்க. எப்படி தனித்தனி ஆங்கிள் இருந்து ஷூட் பண்ணிருப்பாங்க? விக்கியை ஷூட் பண்ண ஆங்கிள் கிட்டத்தட்ட 60 டிகிரி ஆங்கிள்ல ஷூட் பண்ணிருக்கு. 60 டிகிரியா? அதாவது இப்படி ஷூட் பண்ணிருக்காங்க. ஆமா, சந்தனை ஷூட் பண்ணும்போது ஏறக்குறைய 20 டிகிரில ஷூட் பண்ணிருக்கு. 20 டிகிரியா? அப்படின்னா இங்க இருந்து? ஆமா. அப்படின்னா கொலைகாரன் இப்படி உட்கார்ந்தா ஷூட் பண்ணிருப்பானா? ஆங்கிள பார்த்தா இப்படிதான் நடந்திருக்கணும். எனக்கு தலையே சுத்துது. நீங்க செல்லுக்குள்ள இருந்து ஷூட் பண்ணதா சொல்றீங்க, ஆனா இங்க 3வது ஆள் இருந்ததுக்கான தடயமே இல்லையே. பாத்தீங்களா இல்லையா? நாங்க செல் முழுக்க செக் பண்ணி பாத்துறோம். இங்க உள்ள வரதுக்கு ஒரு வழி மட்டும் தான் இருக்கு, வேற வழியே கிடையாது. இந்த ஒரு வழி மட்டும் தான். சார், ஒருவேளை உள்ள இருக்கிற ஆளுங்களே இத பண்ணிருக்கலாம்ல? இருக்கலாம். இந்தாங்க சார், இந்த கைதிகளை பார்க்க வந்த விசிட்டர்ஸோட லிஸ்ட் இதுல இருக்கு. Thank you. இத பாருங்க சார், ஜஸ்ட் லுக்குங்கிற ஒருத்தன் கடந்த 1 மாசமா 2 கைதிகளை பார்க்க தினமும் ஜெயிலுக்கு வந்திருக்கான். அந்த கைதிகளோட பேரு முன்னா அப்புறம் ஜக்கோட்டா. முன்னா ஜக்கோட்டாவை நம்ம பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. இவன் முன்னா, இவன் ஜக்கோட்டா. ஸ்பெஷல் செல்ல 7வது செல்ல இவங்க இருக்காங்க. முன்னா ஜக்கோட்டா, என்ன தப்புக்காக உங்களுக்கு தண்டனை கிடைச்சது? கொள்ளக்காரங்க அமைதியா இருக்கிற ஹைவேல அந்த வழியில போறவங்கள நிறுத்தி அவங்க கிட்ட இருக்கிற கேஷையும் ஜுவல்லையும் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எப்பவுமே நாங்க யாரையும் காயப்படுத்துனதில்ல சார். வெளியே நீங்க யாரையும் காயப்படுத்தல, ஆனா ஜெயிலுக்குள்ள நீங்க 2 கொலை பண்ணிருக்கீங்க. 2 கொலையா? சார், நீங்க என்ன சொல்றீங்க? கொலை பண்றத பத்தி எங்களால யோசிக்க கூட முடியாது சார். சும்மா நடிக்காதீங்க. விக்கி சந்தன் கூட உங்களுக்கு நிறைய தடவை பிரச்சனை நடந்திருக்குல? நிறைய தடவை இல்ல, தினமும். அந்த 2 பேரும் இவங்களும் சண்டை போட்டுக்காத நாளுங்கிறது ஜெயில கிடையவே கிடையாது. நிறைய தடவை அடிதடியும் நடந்திருக்கு. சார், விக்கி சந்திரன் நீங்க தனி செல்ல தானே சார் வச்சிருந்தீங்க. எங்களால அவங்கள எப்படி சாவடிக்க முடியும்? முடியும், கண்டிப்பா உங்களால சாகடிக்க முடியும். ஏன்னா கடந்த 1 மாசமா உங்களை பார்க்க வந்த ஃப்ரெண்டு கிட்ட நீங்க உதவி கேட்டிருக்கலாம். அவன் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கலாம். ஃப்ரெண்டா? நீங்க எந்த ஃப்ரெண்டை பத்தி பேசுறீங்க சார்? ஜஸ்ட்லோக்க பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஜஸ்ட்லோக்கா? அவ என்ன, ஜஸ்ட்லோக்கோட பேரை கேட்டதும் முகத்துல அப்படியே ஈ ஆட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். ஜஸ்ட்லோக் கிட்ட நாங்க கொலையை பத்தி எதுவும் பேசுனதில்ல. வேற எதை பத்தி பேசுனீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, இல்லாட்டி ஜஸ்ட்லோக்கு கிட்ட இருந்து நாங்களே உண்மையை வரவழைச்சிருவோம். இப்ப நம்ம எல்லா உண்மையும் சொல்லிதாண்டா ஆகணும், இல்லைன்னா 2 பேரையும் நம்ம தான் கொலை பண்ணணும்னு நினைப்பாங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. சார், விக்கியும் சந்தனும் எங்க எதிரிங்க கிடையாது, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. போய் சொல்றீங்க? இல்ல சார், நாங்க சொல்றது உண்மை. நாங்க 4 பேரும் ஜஸ்ட்லோக்கோட உதவியோட ஜெயில உடைச்சிட்டு தப்பிக்கலாம்னு முடிவு பண்ணோம். என்ன, இங்க இருந்து தப்பிக்க பிளான் பண்ணீங்களா? ஆமா சார், அதனால தான் நாங்க அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி நடிப்போம். எங்க மேல உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைச்சோம். அப்படின்னா இத்தனை நாள் எல்லாரையும் ஏமாத்தி இருக்கீங்க. நீங்க சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது. ஜெயிலர் சார், நீங்க கவலைப்படாதீங்க. ஜஸ்ட்லோக் மட்டும் மாட்டிக்கிட்டானா உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும். உங்களுக்கு வேற யார் மேலே சந்தேகம் இருக்கா?
இவன் அஸ்வி, அவன் சத்து. இவனுங்க 2 பேரும் கூட டெய்லி விக்கி சந்தன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. சார் எங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க தான் எப்ப பாரு எங்க கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க சார். ஆமா சார், சண்டை போடலன்னா அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது சார். உங்க 2 பேரோட சண்டையும் ஜகோட்டா முன்னா சண்டை மாதிரி போலியான சண்டையா? போலியா? இல்ல சார், இது உண்மையான சண்டை தான். இதோ உண்மையான சண்டைன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்ப அவங்க 2 பேரும் கொலை போடுறதுக்கான மோட்டிவ் உங்ககிட்ட ரொம்ப பலமாவே இருந்திருக்கு. ஐயோ இல்ல சார், நாங்க கொலைகாரங்க இல்ல, நாங்க சாதாரண திருடங்க சார். நாங்க எதுக்கு சார் கொலை பண்ணணும்? ஆமா சார், ஜெயிலர் சார் அவங்க 2 பேரையும் ஸ்பெஷல் செல்ல போட்டதுக்கு அப்புறமா எங்களால அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல கூட போக முடியல சார். ஜெயிலர் சார், அந்த ஸ்பெஷல் செல்லுக்குள்ள யார் யாரெல்லாம் போயிட்டு வருவாங்க? அதிகமா அந்த செல்லுக்கு மனோகர் தான் போயிட்டு வருவான். செல்லை சுத்தம் பண்ற வேலை இவனோடது. ஆமா சார், என்ன பண்றது, வேற வழியே இல்லாம அந்த செல்லுக்கு போய் நான் சுத்தம் பண்ணிட்டு வருவேன். ஏன் எதுக்கு இப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா, வீணா சண்டை போடுவாங்க, என்ன தள்ளி விடுவாங்க, நிறைய தடவை என்ன அடிச்சிருக்காங்க. என்னது? அவங்க உன்னை அடிச்ச விஷயத்த நீ ஏன் முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லல? அது அவங்க என்ன மிரட்டினாங்க சார். யாருக்கிட்டையாவது இந்த விஷயத்த சொன்னா என்ன அடிப்பேன்னு சொன்னாங்க சார். மனோகர், ஒருவேளை அவங்க 2 பேரும் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணதால கோவத்துல நீயே அவங்க 2 பேரையும்... சார், அவங்க பக்கத்துல போகவே நான் பயப்படுவேன். என்னால எப்படி சார் அவங்கள சாகடிக்க முடியும்? அவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஈ மாதிரி சார். ஜெயிலர் சார், உங்க ஜெயில என்னதான் நடக்குது? ஸ்டாஃப் அடிச்சிருக்காங்க, 2 கைதிகளை கொலை பண்ணிருக்காங்க. எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. என்னோட ஜெயில எல்லாமே ரூல்ஸ் படி நடக்குதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இது எனக்கு... ஆமா, நீ யாரு? இது தன்சுக், டீ எடுத்துட்டு வருவான். இவனும் தினமும் அந்த செல்லுக்கு காலையிலயும் மாலையிலயும் டீ கொடுக்க போவான். என்னாச்சு தன்சுக்? தன்சுக் அப்படிங்க என்ன விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க. நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல. அப்புறம் எதுக்கு எங்களை பார்த்து ஓடுன? நான் பயந்துட்டேன் சார். தப்பு பண்ணாதவங்க எப்பவும் பயப்பட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா? இல்ல சார், என்கிட்ட அவங்க பாசமா தான் பேசுவாங்க. கடைசியா நீ அவங்களுக்கு எப்ப டீ கொடுக்க போன? அது 7-7:30 மணி இருக்கும் சார். அப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி? ஆமா சார், ஆனா நான் உள்ள போகல. நீ ஏன் உள்ள போகல? அது நான் எடுத்துட்டு போன டீ தீந்து போச்சு சார், அதனால திரும்பி போயிட்டேன். ஆனா நீ செல்லுக்கு பக்கத்துல போனல, அப்ப நீ என்ன பார்த்தன்னு சொல்லு. அப்ப அவங்க நல்லா இருந்தாங்களா? ஆமா சார், அவங்க 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க சார். என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? அவங்க பேசுனத நீ கேட்டியா? அது சார் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன, ஏன் அப்படி தட்டுறீங்க? இங்க ஒரே தொல்லையா இருக்கு. நிறைய கொசு வேற கடிக்குது, எங்களால இங்க இருக்கவே முடியல. நான் சொல்றது புரியுதா? கொசு கடிக்குதுன்னா கொசுவத்தி எடுத்துட்டு சொல்லணுமா என்ன? போய் அமைதியா தூங்குங்க. என்ன நீங்க இங்க உட்கார்றதே கஷ்டமா இருக்குது, போய் தூங்க சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம வெளிச்சம் வர ஜன்னல்ல இருந்து யாரோ வலைய எடுத்துட்டாங்க, அதனால இங்க கண்ணா பின்னா கொசு வருது சார். உங்க 2 பேரோட தொல்லை அதிகமாயிட்டே போகுது. எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, இப்ப கொசு அதிகமா இருக்குன்றீங்க. போய் தூங்குங்க அமைதியா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து டீயை கொடு. என்ன அமைதியா நிக்கிற? வா, டீ காலி ஆயிடுச்சு, இதோ எடுத்து வந்துடுறேன். சீக்கிரமா போய் எனக்கு டீ எடுத்துட்டு வா. ஓ, இதான் பேசினாங்களா? ஆனா சார், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் செல்குள்ள போகும்போது அங்க வெளிச்சம் வர ஜன்னல்ல நெட் இருந்துச்சுல? ஆமா ஃப்ரெடி, அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி சரியான சான்ஸ் கிடைச்சதும் கொலைகாரன் அந்த ஜன்னல்ல இருக்கிற வலையை ரிமூவ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கான். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாரும் வெளியில போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா கொலைகாரன் விக்கியையும் சந்தனையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த நெட்டை அவன் பக்காவா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கான். சார், இவன் தான் ஜஸ்லோக். ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை பிடிச்சிருக்கேன் சார். மரியாதையா வாடான்னு சொன்னா கேட்கவே இல்லை சார். நீங்க தான் மிஸ்டர் ஜஸ்லுக்கா? கடந்த 1 மாசமா தினமும் நீங்க முன்னா, சக்கோட்டா, விக்கி சந்தை பார்க்க போயிருக்கீங்க. நான் சொல்றது கரெக்டா? என்ன சார் வளர்றீங்க? ஏற்கனவே உங்க ஆபீசர் என்ன வற்புறுத்தி தான் இங்க கூட்டிட்டே வந்திருக்காரு. இதுக்கு மேல உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிக்கிட்டே போறீங்க. ஜெயிலுக்கு போய் யாரையாவது பாக்குறது தப்பா சார்? இல்ல, ஜெயிலுக்கு போய் யாரையும் பாக்குறது தப்பு இல்ல. ஆனா ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு உதவி பண்றது ரொம்ப பெரிய தப்பு. சார், நான் யாருக்குமே உதவி செய்யல. யாருக்காகவும் எந்த பிளானையும் ஸ்பெசிபிக்கா போட்டு கொடுக்கல. முன்னாவும் ஜக்கோட்டாவும் உண்மையை சொல்லிட்டாங்க. எங்க நேரத்தை வீணடிக்காம உண்மை என்னங்கிறது நீயும் சொல்லு, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சார், நான் தான் யாருக்கும் உதவி செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க? சார் கிட்ட மரியாதையை கேட்டா எதையும் சொல்ல மாட்டார் போல. அப்படின்னா நாம அந்த பொருளை யூஸ் பண்ணி தான் ஆகணும்.
புரிஞ்சிடுச்சு. சார் நீங்க எந்த பொருளை பத்தி பேசுறீங்க? நான் எதை பத்தி பேசுறேன்னு இப்போ உனக்கு புரியும். சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் என்ன சார் இது? இது உண்மையை சொல்றதுக்கான இன்ஜெக்ஷன். உண்மையை சொல்றதுக்கான இன்ஜெக்ஷனா? யாருக்காவது இந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டா போதும், அதுக்கப்புறம் அவன் வாயிலிருந்து பொய் வர வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பவர். சார் சார் வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார், நானே உண்மையை சொல்லிடுறேன் சார், ப்ளீஸ் சார். சார் நான் சொல்லிடுறேன் சார். நம்ம வழிக்கு வந்துட்டான் பாத்தீங்களா? சரி, அப்படின்னா சீக்கிரமா சொல்லு. ஆமா சார், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணேன் சார். ஏன்னா அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சார். ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா நான் ஜெயில இருந்து வெளியில வரதுக்கு ஹெல்ப் மட்டும் தான் சார் பண்ணேன். அதுக்கு பதிலா அவங்க எனக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார். என்னது 10 லட்சமா? அந்த ஜன்னல் வழியா தான் ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் புரியல. டாக்டர் தாரிகா நம்ம கிட்ட 60 டிகிரி ஆங்கிள் இருந்து ஒருத்தர் ஷூட் பண்ணதாகவும் இன்னொருத்தனை 20 டிகிரி ஆங்கிள் இருந்து ஷூட் பண்ணதாகவும் சொன்னாங்க. 2 பேரையும் அந்த இடத்துல இருந்து ஷூட் பண்ணிருக்காங்கன்னா இந்த கைதிகளை ஷூட் பண்ண ஆங்கிள் மட்டும் எப்படி மாறி இருக்கும்? சார் ஒருவேளை நம்ம தவறான பாதையில போயிட்டு இருக்கோமா? இல்ல ஃப்ரெடி, சரியான திசை தான் இது. காத்தோட திசை எந்த பக்கம் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். காத்து திசையா? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அதாவது இவங்க 2 பேருடைய கொலைக்கும் இந்த ஜன்னலுக்கும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. கொலைகாரன் ஜன்னல் வழியா உள்ள வந்திருப்பானோ? என்ன ஃப்ரெடி, ஜன்னலோட சைஸை பாத்தியா இல்லையா? இவ்வளவு குட்டி ஜன்னலுக்குள்ள ஒரு மனுஷனால் எப்படி உள்ள புகுந்து வர முடியும்? சார் அப்படின்னா கன்னு தானா பறந்து வந்திருக்குமா? இப்போ நீ என்ன சொன்ன? அது வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரெடி, நீ சொன்னது சரிதான். ஆமா, கன் பறந்து தான் இந்த செல்லுக்குள்ள வந்திருக்கு. கன் பறந்து வந்திருக்குமா? ஒருவேளை அந்த கன்னை பறக்கிற ஒரு பொருள் கூட அவங்க ஃபிட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது விளையாட்டு பொருள் மாதிரி. புரியுதா உனக்கு? ஆமா சார், அது சின்ன சின்ன விளையாட்டு பொருள் இருக்கும்ல, லைக் ஹெலிகாப்டர்ஸ், ஏரோப்ளேன், அதான் ரிமோட் கண்ட்ரோலால பறக்க வைக்க முடியும். எக்ஸாக்ட்லி. என்ன நடந்திருக்கும்னா, கொலைகாரன் இந்த ஜன்னலுக்கு அந்த பக்கமா நின்றுட்டு இருந்திருப்பான். அவன் கையில ரிமோட் கண்ட்ரோல் இருந்திருக்கும். அது மூலமா அந்த கன்னை அவன் இந்த செல்லுக்குள்ள அனுப்பி இருப்பான். ஹெலிகாப்டர்ல கேமரா இருந்திருக்கும். அந்த கேமரா மூலமா இது எங்க போகுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஹெலிகாப்டர்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அந்த கன்னு மூலமா அவன் 2 தடவை குறிப்பாத்து சுட்டதுனால தான் விக்கியும் சந்தனும் தூக்கத்துல இறந்து போயிருக்காங்க. ஓ, ஷூட் பண்ண ஆங்கிள் எப்படி மாறிச்சுன்னு இப்ப எனக்கு புரியுது சார். கரெக்ட். ஹெலிகாப்டர் இந்த சைஸ்ல தான் இருந்திருக்கணும். இதை விட பெருசா இருந்திருக்க முடியாது. அப்படி பெருசா இருந்தா ஜன்னல் வழியா உள்ள வந்திருக்க முடியாது. அப்படின்னா உள்ள இருக்கிற யாரோ தான் உதவி பண்ணிருக்கணும். அந்த ஜன்னலுடைய நீளம் அகலம் எந்த அளவுக்கு இருக்கும்னு யாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த பர்சன் ஒருவேளை ஜெயில இருக்கிற ஒரு கைதியா இருக்கலாம், இல்ல ஜெயில சேர்ந்தவனா இருக்கலாம். ஏன்னா வெளியில இருந்து வர்றவங்க இந்த அளவுக்கு பிளான் பண்ணி கொலை பண்ண முடியாது. சார், கொலை பண்றதுக்காக குற்றவாளிங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? இந்த அறிவை ஒருவேளை நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா சமுதாயத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும் சார். கரெக்டா சொல்ற ஸ்ரேயா. கொலைகாரன் நல்லாவே யோசிச்சிருக்கான். ரிமோட் ஹெலிகாப்டர், அதோட ரிமோட் கன். இன்னும் இந்த மாதிரியான ஹெலிகாப்டர் சாதாரணமா வெளியெல்லாம் கிடைக்காது சார். கொலைகாரன் இதை ஸ்பெஷலா வரவழைச்சிருப்பான். அப்படி இல்லைன்னா செய்ய சொல்லிருப்பான் சார். ஊருக்குள்ள கஸ்டமர் உருவாக்குற பொருள் எல்லாம் எந்த கடையில எல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஓ, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஹெலிகாப்டர் தான் வேணுமா? ஆமா, ஏன்? இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வச்சு சின்ன பசங்க தானே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. நீ என்ன அர்த்தத்துல சொல்ற? என்ன பார்க்க கிழவ மாதிரி இருக்கா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். வேற எப்படி சொன்ன? உன்கிட்ட இந்த மாதிரியான ஹெலிகாப்டர் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. இல்ல, இத முதல்லயே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு நேரம் தேவையில்லாததெல்லாம் பேசி என் டைத்தையே வேஸ்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. உங்க கடையில ரிமோட் கண்ட்ரோலோட இருக்கிற ஹெலிகாப்டர் கிடைக்குமா? இல்ல. இந்த மாதிரியான ஹெலிகாப்டர் எங்க கடையில கிடைக்காது சார். உங்க கடையில இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த மாதிரியான ஹெலிகாப்டர் எந்த கடையில கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுமே. சார், நீங்க வெளியில போய் கேளுங்க, வேற யாருக்காவது இத பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாது. இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல.
அந்த பக்கம் எந்த கடையிலுமே இல்ல. இந்த பக்கமும் இல்ல. ஃப்ரெடி, என்னாச்சு உனக்கு? ஏன் முகம் சிவந்து போயிருக்கு? ஒன்றும் இல்லை சார், எதுவும் கிடைக்கல. அங்க ஒரு கடை இருக்கு, போய் விசாரிச்சு பார்க்கலாம். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க கடையில ரிமோட் கண்ட்ரோலர் ஹெலிகாப்டர் இருக்கா? இருக்கு சார். கொஞ்சம் காட்டுறீங்களா? இப்போ எந்த பீஸும் இல்ல சார். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, ஆர்டர் பண்ணி வர வச்சு தரேன். இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. அந்த ஹெலிகாப்டர்ல நீங்க கன்னையும் கேமராவையும் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? கன் கேமராவா? நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சரியா தான் சொல்றோம். ஏன்னா அந்த மாதிரியான ஹெலிகாப்டர் உங்க கடையில தான் இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். அதனால நீங்க அந்த ஹெலிகாப்டர்ல கன்னையும் கேமராவையும் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. என் மேல நீங்க வீணா பழி போட்டுட்டு இருக்கீங்க சார். அப்படியா? இப்படிலாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன், இருங்க. நீங்க ஃபோன் எடுத்து கால் பண்றதுக்கு முன்னாடி உங்க கடைக்கு சிஐடி வந்துட்டோம். கவலைப்படாதீங்க. சிஐடியா? ஆமா, சிஐடி தான். உண்மையை சொல்லு, யார் சொல்லி இந்த ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் நீங்க உருவாக்குனீங்க? சார், நான் எதுவும் பண்ணல. அப்படியா? நீங்க கொடுத்த ஹெலிகாப்டர் மூலமா 2 கொலை நடந்திருக்கு, அதுவும் ஜெயில்ல. என்ன, ஜெயில்லையா? 2 கொலையா? இதெல்லாம் யாருக்காக பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். நான் சொல்றது உண்மை. எனக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரியலனா வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்கும்ல. உங்களை தவிர இந்த கடையில வேற யார் இருப்பா? இந்த கடையில என்ன தவிர இங்க வேலை செய்யற ராஜேஷ் இருப்பான். ராஜேஷ் எங்க? அவனை கூப்பிடு. அவன் இப்ப வெளியே போயிருக்கான், கொஞ்ச நேரத்துல வந்துருவான். இதோ வந்துட்டானே. ராஜேஷ், சிஐடி வந்திருக்காங்க. சிஐடி? ஏய், நில்ல நில்ல. ஏய், இவன எங்க தப்பிச்சு போற? ஒருவேளை நீ தயாரிச்ச ஹெலிகாப்டர் இருந்தா அதுல தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா கெட்ட நேரம் எங்க கிட்ட நீ மாட்டிக்கிட்ட. நான் தப்பு பண்ணிட்டேன் சார். சார், நான் இது எல்லாமே பணத்துக்காக தான் சார் பண்ணேன். சார், ஹெலிகாப்டரில் கன்னை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க சார். பண பேராசையில கொலைகாரனுக்கு உதவி பண்ணிருக்கா இல்ல? நான் பண்ணது தப்பு தான் சார். இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார். ஜெயில இருந்து வெளியில வந்தா தானே நீ தப்பு பண்ணுவ? யார் உனக்கு பணம் கொடுத்தாங்க? தெரியல மேடம். அவனோட நம்பரும் ஞாபகம் இல்லை, அவனோட அட்ரஸ் எதுவும் ஞாபகம் இல்லை. அவன் முகம் ஞாபகம் இருக்கா? முகம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இவனுக்கு இதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வர சொல்லலாம். கிரிமினல்ஸ் டேட்டா கூட இவனை செக் பண்ணி பார்க்கணும். இவன் பழைய கிரிமினலா கூட இருக்கலாம். கண்ணு சார் கொஞ்சம் சின்னதாகவும் நீளமாகவும் இருந்தது. இப்படியா? சரியா இருக்கு. உதடு? சரியா இருக்கு சார். ஓகே சார். அப்புறம் ஹேர் எப்படி இருந்துச்சு? அவனுக்கு ஹேர் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது சார். அதுக்கப்புறம் கலரிங் பண்ணியிருந்தான் சார். சார், இங்க வாங்க, ஸ்கெட்ச் ரெடியா இருக்கு. ஆர்டர் பண்ணது இவன் தானா? ஆமா மேடம், இவன் தான். ஸ்ரேயா ஒன்று பண்ணு. நம்ம கிரிமினல்ஸ் டேட்டாவை செக் பண்ணு. இவன் பழைய கிரிமினலாக கூட இருக்கலாம். எஸ் சார். சார், இவன் ஒரு பழைய குற்றவாளி. இவன் பேரு ஜெகன் சார். சரி, நான் அப்புறம் பேசுறேன். சார், நிறைய தடவை சின்ன சின்ன திருட்டுக்காக இவன் ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிருக்கான். சின்ன சின்ன திருட்டு பண்ணவன் எப்படி கொலைகாரனானா? சார்,
கடந்த 6 மாசமா இவன் வசந்த் வஜர் ஜெயில இருந்திருக்கான். அங்கதான் விக்கியும் சந்தனும் இருந்திருக்காங்க. அப்படின்னா இவங்க 3 பேரும் கண்டிப்பா மீட் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கும். இங்க பாரு, போன வாரம் தான் இவன் ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கான். அவன் அங்கிருந்து வந்ததுமே நேர ஹெலிகாப்டர் தான் ரெடி பண்ண போயிருக்கான். ஆனா சார், ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவன் ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி ஜெயிலுக்குள்ள போயிருக்க முடியும்? அப்ப இவன் அங்க யாருமே பார்க்கலையா சார்? இவனால தனியா அந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது. விக்கி சந்தனை கொலை பண்றதுக்கு இவனுக்கு யாராவது உதவி பண்ணியிருக்கணும். நம்ம இன்ஃபார்மர்ஸ் கிட்ட இந்த ஜெகன் எங்க இருக்கான்னு விசாரிக்க சொல்லுங்க. எஸ் சார். இங்க பாரு, நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தப்பா இருந்ததுன்னு வச்சுக்க. என்ன சார் நீங்க? என் இன்ஃபர்மேஷன் எப்ப தப்பா இருந்திருக்கா? உங்களுக்கே என்னை பத்தி நல்லா தெரியும்ல. நீங்க தேடிட்டு இருந்தவன் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான். இதுதான் அவனோட வீடு. இங்கதான் ஜெகன் இருக்கானா? சரி, ஓகே. இந்த பணத்தை படி. வரேன் சார். யாரு? பால்காரன். என்னது பால்காரன் இந்த நேரத்திலயா? பால் எடுத்துட்டு வர டைமா இது? காலையில பசு பால் கொடுக்கல, அதனால இப்போ பாலை கறந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். கதவு திறங்க சார். இது வரைக்கும் காலையில தானே பால் கொண்டு வந்து தருவ, திடீர்னு இப்பயும் எடுத்துட்டு வந்திருக்க. என்ன பண்றது? சிஐடி எப்போ வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சிஐடியா? எங்கட ஓட பாக்குறாங்க. சொல்லு, விக்கி சந்தனை எதுக்கு கொலை பண்ண? சார், எனக்கும் விக்கிக்கும் சந்தருக்கும் எந்த விரோதமும் இல்ல சார். எந்த விரோதமும் இல்லனா ஹெலிகாப்டர்ல ஏன் கன் ஃபிக்ஸ் பண்ண? பணத்துக்காக சார். யார் உனக்கு பணம் கொடுத்தது? இந்த வேலையை செய்யறதுக்கு யார் உனக்கு பணம் கொடுத்தா சொல்லு. ஹலோ, நான் ஜெகன் பேசுறேன். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணாதுன்னு பல தடவை நான் சொல்லியிருக்கேன்ல. நான் உன்னை பார்க்கணும். உனக்கு என்ன ஏதாவது மூளை குழம்பு போச்சா என்ன? நீ என்ன கண்டிப்பா மீட் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா என்ன பண்ணுவ? என்ன மிரட்டி பாக்குறியா? இன்னைக்கு நைட் 9:40க்கு ஜுவாலா ரோடுக்கு வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்றேன். நீ வரலன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? ஹலோ, நான் வரலன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு உன்னை பார்த்து உன்னோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நான் முடிச்சே ஆகணும். சார், நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சிட்டேன். நான் போலாமா? அது எப்படி உன்னை போக விடுறது? இப்பதானே நாங்க சொன்ன வேலையவே ஆரம்பிச்சிருக்க. வேலை முடியற வரைக்கும் உன்னை நாங்க விடவே முடியாது தம்பி. வேலை முடியணுமா? நீங்க என்ன சொல்றீங்க சார்? நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. நீ கொலைகாரங்கிட்ட நாங்க சொன்ன மாதிரியே வர சொல்லிட்ட. ஆனா இதோட மட்டும் உன் வேலை முடியல. அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு தேவை. இல்ல வேண்டாம் சார். ஏற்கனவே நான் அவனை மிரட்டினதுனால அவன் என் மேல ரொம்ப கோவமா இருப்பான். நாங்க போனோம்னா அவன் என்ன கொன்னுடுவான் சார். சாவை பத்தி உனக்கு அவ்வளவு பயமா? ஜெயிலுக்குள்ள 2 பேரை கொலை பண்றத பத்தி யோசிச்சிங்கல்ல, அப்ப உங்களுக்கு பயமா இல்லையா? சார், நான் பண்ணது பெரிய தப்பு தான். அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன் சார், இதுக்கப்புறம் நான் நிச்சயமா எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? திருட்டு வழக்குல தான் ஜெயிலுக்குள்ள போன, திரும்ப வெளியில வந்து நீ தப்பு பண்ணல? சார், எனக்காக இல்லைனாலும் என் குடும்பத்துக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நான் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இருட்டாயிடும் சார். உன் ஃபேமிலி மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல? நீ தப்பு பண்ணும்போது ஒரு நிமிஷம் கூட நீ அவங்கள பத்தி யோசிக்கல சார். நல்லவனா மாறுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். இதுக்கப்புறம் நிச்சயமா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரியே செய்ய நான் தயாரா இருக்கேன் சார். சரி, இந்த கொலையில சம்பந்தப்பட்டவன் எப்படியா இருந்தாலும் எங்க கிட்ட மாட்ட போறது உறுதிதான். நல்ல வேளை நீ வந்துட்ட. சிஐடி கிட்ட சொல்லிருவனு என்னைய மிரட்டுறியா? நான் உன்னை இருப்பார். சிஐடி என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. இங்க பாரு, நீ பண்ண வேலைக்கெல்லாம் உனக்கு நான் பணம் கொடுத்துட்டேன்.
உன்னை சிஐடிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியதெல்லாம் என்னோட வேலை கிடையாது, தெரிஞ்சுக்க. இருப்பார், நான் ஜெயிலுக்கு போக விரும்பல. உண்மையான குற்றவாளி நீதான்னு சிஐடி கிட்ட நீ சொல்லணும், புரியுதா? அப்படியா? ஒழுங்கா சொன்ன நீ கேட்க மாட்டல. இரு, இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடுறேன். வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு. என்ன ஏமாத்திட்டல? எவ்வளவு தைரியம் இருந்தா சிஐடி இருக்கும்போது கன் எடுத்து காட்டியிருப்பேன். இவனை தப்பிக்க விடக்கூடாது, இவனை பிடிச்சே ஆகணும். காரோட டயரை ஷூட் பண்ண. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது. ஓ, விளையாட்டு முடிஞ்சது. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க, என்ன போக விடுங்க. போக விடணுமா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு 2 கைதியை நீ கொலை பண்ணியிருக்க. அந்த 2 பேரையும் நான் முன்னாடியே சாகடிக்க முடிவு பண்ணிட்டேன். சரியான நேரத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது சார். ஏன் அவங்க 2 பேரும் அப்படி என்னதான் தப்பு பண்ணாங்க? நீ ஒரு போலீஸா இருந்தோ அவங்களுக்கு எதுக்கு சாகடிக்க நினைச்ச? அவங்க என் தங்கச்சி வீட்டுல திருடினாங்க. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி அர்ச்சனா கிட்ட அவங்க தப்பா நடந்துக்கிட்டாங்க. என்ன? நீ இந்த விஷயத்தை எதுக்காக வெளியே யார்கிட்டயும் சொல்லாம இருந்த? எல்லாரும் முன்னாடி அவமானப்பட வேண்டியது இருக்குமே நினைச்சேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டா. அதனாலதான் இத பத்தி நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. அந்த விக்கியும் சந்தனும் என் பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் தம்பி எதுக்கு தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? நம்மள பார்த்தா விஜய் தம்பிக்கு அழுக வந்துரும் போலயே. அதனாலதான் நம்மள பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆனா சந்தன், விஜய் தம்பி நம்மள பார்த்து எதுக்கு அழுகுறாரு? ஒன்னும் புரியலையே. ஏன்னா இவனுக்கு நம்மள பார்க்கும் போதெல்லாம் அவன் தங்கச்சி அர்ச்சனா ஞாபகம் வரலாம்ல. அடேங்கப்பா, அவனை பாரு, அவனுக்கு கோவம் வருதுப்பா. இது பாரு எவ்வளவு கோவம் வருது. ஐயோ சந்தன், எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்குப்பா. கையெல்லாம் நடுங்குதுப்பா. ஐயோ ஐயோ. ஏய், அடுத்த வாரத்துக்குள்ள நீ எங்களுக்கு 20,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்கணும். இல்லனா அர்ச்சனாக்கு நடந்த விஷயத்தை பத்தி ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, புரியுதா? இங்க பாரு, முறைக்கிறத விட்டுட்டு உன்னோட வேலையை பார்க்க ஆரம்பி. பணத்தை ரெடி பண்ணு, போ. போடா. எவ்வளவு சிரிக்கணுமோ சிரிச்சுக்குங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் நீங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரமா உங்க 2 பேரையும் கண்டிப்பா பழி வாங்குவேன். நீங்களே சொல்லுங்க சார். ஒவ்வொரு நிமிஷமும் அவமானப்பட்டு வாழ்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உன்னோட தங்கச்சிக்கு நடந்தது ரொம்ப பெரிய கொடுமைதான். ஆனா உனக்கு அவமானம் ஏற்படுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வெளியில சொல்லாம இருந்தது நீ பண்ண ரொம்ப பெரிய தப்பு. இதனால தான் பொண்ணுங்களுக்கு நடக்கிற கொடுமை அதிகமாகுது. அவமானம் ஏற்படும் பயந்தா யாருக்கும் நியாயம் கிடைக்காது. சந்தன், விக்கி மாதிரியான ஆளுங்களுக்கு தைரியம் தான் அதிகமாகும். நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா என் தங்கச்சி அதை நினைச்சு அழுகிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் அந்த 2 பேருக்கும் என் கையாலேயே தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ண. ஜெகனோட உதவியால ஹெலிகாப்டர்ல கன்னை பிக்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் அவனோட ஹெல்ப்லயே உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்காக பழி வாங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்க. ஆனா பழி வாங்கணும்ன்றதுக்காக எல்லாருமே தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எல்லாருமே நிச்சயமா குற்றவாளியா தான் மாறுவாங்க. நான் சாகடிச்ச 2 பேரும்
நல்ல மனுஷங்க கிடையாது. ஆமா, அவங்க நல்லவங்க கிடையாதுதான். ஆனா யாரு தப்பு பண்ணாலும் தப்புதான். உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.